எல்லா பேரண்ட்ஸும் வர ஆரம்பிச்சிட்டாங்க போல நந்தினி மிஸ். சரி, நான் போய் அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு வரேன். ஆமாம் மிஸ், அப்படி நீங்கள் அந்த ஃபார்மையும் கொடுத்துட்டு வந்துடுங்க. அவங்க ஃபில் பண்ணி கொண்டு வரட்டும். போய் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு வாங்க. பாருங்க, அதுக்குள்ளேயே எல்லா பேரண்ட்ஸுமே வந்துட்டாங்க. நம்ம தான் லாஸ்ட் போல். சரி வாங்க, வேகமாக போய் உட்காருவோம். அது பாட்டுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா சீட் காலியாகிற போது. வாங்க. ஓகே மிஸ், அப்போ நான் போய் பார்க்குறேன் என்னென்னு. நீங்கள் பாருங்கள், நேம்லாம் நோட் பண்ணிட்டு இருங்க. குட் மார்னிங் பேரண்ட்ஸ். எல்லாமே நம்ம ஸ்கூல் அட்மிஷனுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் ஒரு ஃபார்ம் கொடுக்குறோம். அது எல்லாமே ஃபில் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு எந்தெந்த கேட்டகரியில் ஸ்டடீஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்ட்ரா கேட்டகரிலாம் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுங்க. அந்த மாதிரி நம்ம ஸ்டடீஸை பசங்களுக்கு கொண்டு போவோம். அந்த ஃபார்ம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தரோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா, போன வருஷம் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை விட இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாகிருக்கும். அதிகமான கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஏன்னா எல்லா பசங்களும் கேஜி முடிச்சுட்டு அவங்களோட சீனியர் செக்ஷனுக்கு போகிறாங்கல்ல. அதனால இந்தாங்க ஃபார்ம் வாங்கிக்கோங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஃபார்ம் மாதிரி வாங்கிக்கோங்க. எல்லாருமே வாங்கிக்கோங்க. எல்லாருமே பொறுமையாக ஃபில் பண்ணி கொண்டு வந்தால் போதும். இந்த ஃபார்மை நாங்கள் கூப்பிட்றப்போ ஒவ்வொருத்தராக வாங்க. ஃபஸ்ட்டு யார் வந்தீங்களோ அவங்களேருந்து வந்தால் போதும். பொறுமையாக கவனமாக ஃபில் பண்ணி கொண்டு வாங்க. எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக அதில் கொடுங்க. அப்புறம் கொஞ்சம் நாய்ஸ் மட்டும் ரெடியூஸ் பண்ணி இடுங்க. ஏன்னா வெயிட் பண்ணுங்கள். நிறைய பேர் வெயிட் பண்ணுறனால, நிறைய பேர் இருக்கனால கொஞ்சம் நாய்ஸ் வந்துச்சுன்னா அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ நாய்ஸ் மட்டும் ரெடியூஸ் பண்ணிவிட்டு பசங்க சேட்டை பண்ணாலும் அவங்கள அமைதியாக உட்கார வச்சுட்டு வெயிட் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தராக நாங்கள் கூப்பிட்ருவோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அட்மிஷன் முடிஞ்சிடும். சரி மிஸ், அப்போது ஒவ்வொருத்தராக கூப்பிட ஆரம்பிச்சிடுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு. எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்தாச்சு, ஃபார்மும் கொடுத்துட்டேன் அவங்களுக்கு. அவங்க ஃபில் பண்ணோடனே கூப்பிட ஆரம்பிச்சிடுங்க. சரி, ஃபஸ்ட்டு வந்தவங்க வாங்க. ஃபஸ்ட்டு யார் வந்தீங்களோ அவங்க ஃபார்ம் ஃபில்லப் பண்ணிட்டீங்கன்னா அட்மிஷன் போடுவாங்க. எங்கள் அட்மிஷன் போட கூப்பிட்றாங்க பாருங்கள். நம்ம தானே ஃபஸ்ட்டு வந்தோம். வாங்க போய் வேகமாக அட்மிஷன் போட்டு விட்டு வருவோம். உட்காந்துட்டேலாம் இருக்க முடியாது. நாங்கள் தான் மேடம் ஃபஸ்ட்டு வந்தோம். என்ன ஃபார்ம் மேம் வேணும்? எங்கள் பிள்ளைங்களுக்கு தான் அட்மிஷன் போட வந்தோம். ஃபஸ்ட்டு பொண்ணு பேர் ஷாலினி, அடுத்த பையன் பேர் ரவிமா. ஃபஸ்ட்டு உங்கள் பிள்ளைங்களை வர சொல்லுங்கள். பசங்களை பார்த்த பின்னாடி தான் அட்மிஷன் போடுவோம். ஓ அப்படியா மேடம், இங்கே தான் இவ்வளோ ஆண்டுக்கிட்டு இருந்துச்சுங்க. ஏன் ஷாலினி, ரவி? ஓ நீங்கள் தான் இந்த பையனோட அம்மாவா? நீங்கள் 2 பேர் தான் இந்த பையனோட பேரண்ட்ஸா? ஓகே ஓகே. ஆமாம் மேம், நாங்கள் தான் இந்த பையனோட பேரண்ட்ஸ். எதுக்கு கேட்குறீங்க? ரவி ஏதாச்சும் சேட்டை பண்ணானா மேம்? இல்லை இருக்கட்டும் சார். நீங்கள் பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு வருவீங்கள்ல, அப்போ பேசிப்போம். இப்போ நீங்கள் அட்மிஷன் மட்டும் போட்டு போங்க, அப்போ பேசிப்போம். அதெல்லாமும் அந்த ஃபார்ம் மட்டும் கொடுங்க. இந்தாங்க மேடம். சரி, ஓகே 2 ஃபார்ம் இருக்கா? ஓகே சரி, 2 பேர்த்துக்குமே ரீஅட்மிஷன் போட போகிறீங்க. அங்கே இருக்காங்கள்ல, அவங்கள்ட்ட போய் பே பண்ணிடுங்க. காசு பே பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள், போயிடாதீங்க வீட்டுக்கு. 2 பேருக்குமே அட்மிஷன் போட்டாச்சு. நான் நேம் நோட் பண்ணிக்கிட்டேன். அங்கே போய் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள் மேடம். சார், நீங்கள் 2 பேரும் வெயிட் பண்ணுங்கள். சார், இங்கே தான் ஃபீஸ் கட்டணும்னு சொன்னாங்க. உங்கள்கிட்ட தான் ஃபீஸ் கட்டணுமா சார்? எங்கள் 2 பிள்ளைங்களையும் சேர்த்துருக்கோம். ஆமாம் சார். ஆமாம் மேடம், இங்கே தான் கட்டணும். 2 பிள்ளைங்களோட அந்த ஃபார்மை கொடுங்க. நான் எவ்வளோ ஃபீஸுன்னு பார்த்து சொல்கிறேன். இந்தாங்க சார் ஃபார்மு. உங்கள் பிள்ளைங்களுக்கு 15,000 வருது. 2 பிள்ளைங்களுக்கும் சேர்த்து 30,000 கொடுங்க. இந்தாங்க சார், இதில் 30,000 ரூபா இருக்குது, பார்த்து சொல்லுங்கள். கரெக்டாக இருக்குது சார், எல்லாமே கரெக்டாக இருக்குது. 30,000. ஓகே, வெயிட் பண்ணுங்கள், எங்கேயும் போயிடாதீங்க. என்ன சார், ஃபீஸ்லாம் கூட்டிட்டீங்க போல. போன தடவை 10,000 தான் கட்டின மாதிரி இருந்துச்சு. ஆமாம் மேடம், அடுத்த செக்ஷனுக்கு போகிறாங்கல்ல பிள்ளைங்க, அடுத்த கிரேடுக்கு போகிறனால ஃபீஸு கூட்டியிருப்பாங்க. வள்ளி வா, நம்ம போய் உட்காருவோம். நெக்ஸ்ட்டு பேரண்ட்ஸ் வாங்க அட்மிஷன் போடுறதுக்கு. நெக்ஸ்ட்டு யார் தயாராக இருக்காங்களோ அவங்க வாங்க. ஒரு வழியாக அட்மிஷனை போட்டு வந்தாச்சுங்க. சரி வாங்க போய் வெயிட் பண்ணுவோம். அக்கா, பானக்கா, அடுத்து நான் தான் போல. சரி, நாங்கள் போய் அட்மிஷன் போட்டு வரோம். ஆமாம் தானோ, நீயும் அப்பா தான் உட்காந்துருக்க, போய் போட்டு வாப்போ.
அட்மிஷன் ஃபார்ம் கொடுங்க. இந்தாங்க டீச்சர், அட்மிஷன் ஃபார்மு ஃபில்லப் பண்ணி கொண்டு வந்துட்டோம். ஓகேம்மா, அட்மிஷன் ஃபார்ம் படி நீங்கள் ஸ்காலர்ஷிப் டிக் பண்ணியிருக்கீங்க. ஸ்காலர்ஷிப்பில் தான் நீங்கள் சேர்த்து விட்ருக்கீங்களா? ஓகே, அப்போ பாதி ஃபீஸ் தான் வரும். ஆமாம் டீச்சர், ஸ்காலர்ஷிப்பில் தான் சேர்ப்போம் எப்போயுமேவும், அதனால தான் அது போட்டு வந்திருக்கோம். ஓகேம்மா, ஸ்காலர்ஷிப்பில் போட்டாச்சு. சரி, அப்புறம் இன்னொரு பர்சன்டேஜ் படி சிங்கிள் பேரண்ட்னால அதுபடியும் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பு கூடுறனால நீங்கள் ரொம்ப லெஸ் பேமெண்ட் கொடுத்தா போதும், லெஸ் ஃபீஸ் கொடுத்தா போதும். ஆமாம் டீச்சர், அதில் தான் நான் போட்டுட்ருக்கேன். ஓகேம்மா, பாப்பா பேர் நோட் பண்ணியாச்சு. நீங்கள் போய் அங்கே போய் ஃபீஸ் கட்டிட்டு போங்க. சரிங்க டீச்சர். ஓகேம்மா, இதுதான் உங்கள் அட்மிஷன் ஃபார்மா? ஓகே, சரி. ஸ்காலர்ஷிப் போட்டிருக்கீங்களாம்மா? சரி, அதனால கம்மி பேமெண்ட் தான் வரும். சரி, 2500 கொடுங்க. சார் இந்தாங்க சார், 2000 தான் இருக்குது. 500 நான் அப்புறமேல் கொடுத்துட்றேன் சார், மன்னிச்சிக்கோங்க சார். நான் நாளைக்கே கொடுத்துட்றேன் சார். சரிம்மா, அதனால ஒன்றும் இல்லைம்மா, நாளைக்கு கொடுத்துருங்க. சரியா, மறக்காமல் கொடுத்துருங்கம்மா. சரி, இப்போ போய் வெயிட் பண்ணுங்க, அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்கம்மா. சரிங்க சார், நாங்கள் போய் வெயிட் பண்ணுறோம் சார். ரொம்ப நன்றி சார். அடுத்த பேரண்ட் வாங்க. யாரெல்லாம் ஃபார்ம் ஃபில் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த பேரண்ட் வாங்க. ஓகே, அட்மிஷன் ஃபார்ம் கொடுங்க, உங்கள் பிள்ளைங்களோட அட்மிஷன் ஃபார்ம். அட்மிஷன் ஃபார்மா மேடம்? இந்தாங்க அட்மிஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஓகே, வெயிட் பண்ணுங்கள், செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். நீங்கள் ஸ்பெஷல் கிளாஸஸ்லாம் போட்டிருக்கீங்களா? ஸ்பெஷல் கிளாஸஸ்க்குலாம் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணுற மாதிரி வரும், அது உங்களுக்கு ஓகேவா? ஓகே மேடம், நாங்கள் தெரிஞ்சு தான் சேர்த்துருக்கோம். ஸ்பெஷல் கிளாஸஸ்லாம் வேணும் எங்கள் பிள்ளைக்கு. ஓகே சார், அப்போ அதுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கட்டிடுங்க. முன்னாடி அவங்க உட்காந்துருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட பேமெண்ட் கட்டிடுங்க. நான் நேம் நோட் பண்ணிட்டேன். ஓகே மேடம், அப்படியே பண்ணிடுறோம். ஆனால் ஸ்பெஷல் கிளாஸஸ் வேணும் எங்களுக்கு. ஓகே மேடம். சார், பிள்ளையோட அட்மிஷன் ஃபார்ம் கொடுங்க. இந்தாங்க சார் அட்மிஷன் ஃபார்ம். ஓகே, ஸ்பெஷல் கிளாஸ்லாம் டிக் பண்ணியிருக்கீங்களா? சரி, அதுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் ஆகும். சரிங்க சார், பரவாயில்ல, நாங்கள் ஸ்பெஷல் கிளாஸ் வேணும், அதனால் நாங்கள் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணிடுறோம். ஓ அப்படியா சார், சரி இருங்க, ஃபீஸ் டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறேன். நார்மலான ஃபீ பொண்ணுக்கு 15,000. அப்புறம் நீங்கள் 2 ஸ்பெஷல் கிளாஸ் சேர்த்துருக்கீங்க. ஒரு ஸ்பெஷல் கிளாஸோட ப்ரைஸ் ஒரு இதுக்கு 10,000, அப்போ 2 இதுக்கு 20,000, அப்போ 15,000 ப்ளஸ் அந்த 20,000 சேர்த்தா 35,000 கொடுங்க. சரிங்க சார், இதோ கொடுக்குறோம். இந்தாங்க, இந்த கட்டில் 30,000 இருக்குது. 500 ரூபா கட்டில் 30,000. அப்புறம் இதில் 5,000 ரூபா இருக்குது சார். பார்த்துக்கோங்க எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு. 35,000 கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க சார். இதில் 5,000 ரூபா இருக்குது, அதில் 30,000 ரூபா இருக்குது. ஒரு தடவை எண்ணி கூட பார்த்துக்கோங்க சார், கரெக்டாக இருக்கான்னு. ஓகே சார், கரெக்டாக தான் இருக்குது. சரி, வெயிட் பண்ணுங்க போய். ஓகே சார், சரி, நாங்கள் வெயிட் பண்ணுறோம். சரி மிஸ், ஒரு வழியாக அட்மிஷன் முடிஞ்சிருச்சு. நான் உங்களுக்கு நம்ம ஸ்கூல் பற்றி இன்ஸ்ட்ரக்ஷன், அப்புறம் ஸ்கூல் ஓப்பன் பண்ண பின்னாடி ரீஓப்பன் அன்னைக்கு எப்படிலாம் நடக்கும் அதெல்லாம் பற்றி சொல்லிட்டு வரேன். ஓகே பேரண்ட்ஸ், குட் மார்னிங் டு எவ்ரிஒன். எல்லாமே அட்மிஷன் போட்டு முடிச்சிருப்பீங்க. நம்ம ஸ்கூலை பற்றி உங்களுக்கு தெரியும், நம்ம ஏரியாலே இருக்க நம்பர் 1 கிண்டர் கார்டன். அது மட்டும் இல்லை, இப்போ எக்ஸ்ட்ராவாக டெவலப்மெண்ட் பண்ணி நம்ம 1 to 5th அளவு நம்ம எடுத்துகிட்ருக்கோம். அதுக்கு நம்ம நிறைய சர்டிஃபிகேட்ஸ், அப்புறம் நிறைய ப்ரோக்ராம்லாம் பண்ணி நம்ம நம்பர் 1 இடத்துக்கு வர்றது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இப்படி நீங்கள் ஸ்கூல் பற்றி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இந்த ஸ்கூலில் படிப்பை விட நம்ம ஒழுக்கத்துக்கு தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். பசங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒழுக்கத்தை தான் நாங்கள் நல்லா சொல்லி கொடுப்போம். படிப்பு அடுத்து செகண்ட் தான். அடுத்து நிறைய ஸ்கில்ஸ்லாம் டெவலப்மெண்ட் பண்ணுவோம். பிள்ளைங்களுக்கு நல்ல ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் அவங்களோட எஜுகேஷனில் நிறைய பங்கு எங்களுக்கு தான் இருக்குது. பேரண்ட்ஸான நீங்கள் என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு நல்ல ஹோம்ஒர்க் மட்டும் நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லி கொடுங்க. அவங்களோட தினமும் அவங்களோட புக்ஸ் எடுத்து என்னென்னலாம் படிச்சிருக்காங்க, அன்றைக்கி என்னெல்லாம் கற்றுருக்காங்க நீங்கள் தினமும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நோட் பண்ணுங்கள் எல்லா பேரண்ட்ஸுமேவும். உங்கள் வீட்லேயே வேலைன்னு இருக்காதீங்க, பசங்களையும் கொஞ்சம் கவனம் எடுத்து பார்த்து அவங்க என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும், அவங்களுக்கு ஏதாச்சும் கோச்சிங் தேவைப்படுதா அப்படின்னு நீங்கள் நல்லா பாருங்கள்.
அடுத்து நம்ம ஸ்கூல் ரீஓப்பன் அன்னைக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸ்கூல் ரீஓப்பன் அப்போ நம்ம ஸ்கூலுக்கு வந்து லேட்டாக வரக்கூடாது, 9 மணிக்குள்ளே வரணும். இல்லாட்டி நாங்கள் வந்து கேட் க்ளோஸ் பண்ணிடுவோம். 9 மணிக்குள்ளே வந்து பசங்களை நீங்கள் வந்து விட்டு போயிடணும், இல்லாட்டி வேன்லேயே வந்துடுவாங்க அவங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூல் கேம்பஸை பசங்க வந்து நீட்டாக வச்சுக்கணும், நீட்டாக மெயின்டைன் பண்ணணும். மார்னிங் ப்ரேயருக்குள்ளே எல்லா பசங்களையும் கண்டிப்பாக ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுருங்க. அதுக்கு மேலே லேட்டாக வந்தால் நாங்கள் ஸ்கூல் கேட் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் வர்றது ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால் முக்கியமாக வேமா ஸ்கூலுக்கு அனுப்ப பாருங்கள், கரெக்டான யூனிஃபார்மில் அனுப்ப பாருங்கள். நம்ம ஸ்கூல் பேட்டர்னில் யூனிஃபார்ம் நிறைய கடைகளில் கிடைக்கிது, அந்த யூனிஃபார்ம் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த யூனிஃபார்மில் தான் இனிமேல் பசங்கள்லாம் வரணும் ஸ்கூலுக்கு. யூனிஃபார்ம் வந்து போடாமல் எந்த பசங்களும் வரக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்து விடுங்க, அன்ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்து விடாதீங்க. அவ்வளோதான். இனி ஸ்கூல் ரீஓப்பன் அப்போ அடுத்து பசங்க வந்த பின்னாடி அடுத்து ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங் மாதிரி வைப்போம், அப்போ வந்து கலந்துக்கோங்க. இப்போ வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இப்போ பேரண்ட்ஸ் எல்லாமே கிளம்பிக்கலாம், அவங்கவுங்க பசங்களோட கிளம்பிக்கோங்க.